ஹாய் ஹாய் மக்களே, குட் மார்னிங், வணக்கம். வாங்க. ஓம் ஸ்ரீ கலக்கிய சித்தர் நமோ நமக. ஓம் ஸ்ரீ கலக்கிய சித்தர் நமோ நமக. ஓம் ஸ்ரீ கலக்கிய சித்தர் நமோ நமக. நமோ நமக. நமோ நமக. ஓம் ஸ்ரீ பவனே சரவண பவனே கணபதி சித்தரே நமோ நமகன்றது பெருமானி. இங்கே பாருங்கள், ஒரு 2.5 கிலோ வெங்காயம் நைட்டு மிக்சியில் போட்டு எடுத்து வச்சேன். பெரிய வெங்காயம், ஏதாவது இவ்வளோ பெருசு வரும் இல்லைங்களா, அந்த வெங்காயம். 1/4 கிலோவுக்கு மேலே பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை ஒரு கைப்பிடிக்கும் மேலே அதே போட்டு அப்படியே எல்லாம் தட்டி ஒன்றா வச்சுருக்கேன். வெள்ளை கொட்டி பூண்டு போடுறதுனால நமக்கு அது டேஸ்ட் வந்து இப்போ சட்னி, இங்கே இந்த வடகத்தில் வந்து நம்ம பூண்டு போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம சட்னிக்கு டக்குன்னு பூண்டு தீந்துடுச்சு இல்லை அப்படின்னும்போது அந்த வடகத்தை தாளித்து நம்ம போட்டு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே தனியாக இருக்குங்க. இது நம்ம இப்போ கொஞ்சோண்டு செய்யலாம், தீந்துடுச்சு அர்ஜென்ட்டுக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வெயில் அடிக்குது. ஒரு 4-5 நாள் வச்சாவே சூப்பராக இருக்கும். எல்லாம் வந்து வெளியே கழுவி விட்டுருக்குறேன். கொஞ்சம் அரிசி இதெல்லாம் மளிகை சாமான் வாங்கிட்டு வந்தது எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் நம்ம தண்ணியில் போட்டு கழுவி காய போட்டு வச்சுக்கலாம். அரிசி, கேரளா அரிசி, வரகரிசி, சோளம், வெள்ளை சோளம், தென்னை, சாமரிசி, இந்த மாதிரி நிறைய ஐட்டம் வாங்கியிருக்கிறேன். இப்போ வந்து இந்த கப்பு நம்ம இது அஞ்சல் பெட்டியில் இருக்கிற கப்பு தாங்க. இது பெரிய சைஸ் 100 மில்லிக்கு மேலே பிடிக்குது. இது 100 கிராமுக்கு மேலே. இதில் வந்து கடுகு வந்து 1.5 எடுத்துருக்கிறேன். சின்ன வந்து உளுத்தம்பருப்பு வந்து உடச்சி பருப்பு வந்து இதுவும் 1.5 எடுத்துருக்கிறேன். மிளகு பாதி, வெந்தயம் பாதி எடுத்துருக்கிறேன். இதில் கடலப்பருப்பு இதில் 1, ஜீரகம் இதில் பாதி, சோம்பு இது எல்லாமே எடுத்து வச்சுருக்குறாங்க. எண்ணெய் வந்து இது நல்லெண்ணெய் தான், 100 ml இதே நல்லெண்ணெய். விளக்கெண்ணெய் வந்து அந்த சின்ன பாக்கெட்டு உடச்சி விட்ருக்குறேன். இப்போ இதெல்லாமே போட்டு கலந்து நைட்டு வந்து உப்பு, கல் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா கிளறி விட்டேன். இப்போ பூண்டு தட்டி போட்டிருக்குறேன். இது எல்லாமே எடுத்து இதில் போட்டு கொஞ்சம் நல்லா ஊறட்டும். எண்ணெய் போட்டு நல்லா ஊறினதுக்கப்புறமா அதுக்குள்ளே கொஞ்சம் வெயில் வந்ததுக்கப்புறம் எடுத்து வெயில் போடலாம். ஏன்னா அந்த இடத்த கழுவி விட்ருக்குறேன் எல்லாமே. ஏன்னா நம்ம இது கொஞ்சம் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். அடுத்தது வந்து கறி மசாலா அரைக்கிறதுக்கு தேவையாக இருக்கிற ஜாமானும் வாங்கியிருக்கிறேங்க. அது எல்லாமே போட்டு நம்ம வச்சுக்கலாம். இது எல்லாமே வந்து நான் சும்மா எக்ஸ்ட்ரா வாங்கினது, வீட்டிலே இருக்க ஆல்ரெடியாக. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இப்போ இன்னும் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கிறேங்க. ஏன்னா இது இலை வந்து தீர்ந்துடுச்சு. நம்ம செடியிலே இருக்கிறதுனால இதெல்லாம் நான் கண்டுக்கிறதில்ல, அப்பப்போ பறித்து போட்டுக்கிறது. அதனால் ஜாமானமெல்லாம் எடுத்து வச்சு இன்றைக்கி எல்லாம் காய் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் லீவில் இருக்கிற மாதிரி சொல்லிட்டு வரமிளகாய், அதே மாதிரி காஷ்மீர் வரமிளகாயும் வாங்கியிருக்கிறேங்க. அது அங்கே இருக்குது. எல்லாமே போட்டு கொஞ்சம் நம்ம தேவை இது போட்டு வச்சுக்கிட்டோம்லான்னா நமக்கு வந்து இதையே வந்து எனக்கு ஒரு 6 மாதத்துக்கு மேலே வரும். இல்லை, இதை போட்டு நான் ரெடி பண்ணி அது சொல்கிறேன். அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் லீவ் டைமில் நான் செஞ்சுக்குவேங்க. இன்றைக்கி வடகம் பிடிச்சி வச்சிடலாம். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் இருக்கும்போது, இன்றைக்கி சண்டே யார் யார் வீட்டில் இருக்காங்களோ அவங்க வந்து இது சனிக்கிழமை கூட இன்றைக்கி காலையில் மார்க்கெட்டுக்கு போகிறவங்க எல்லாருமே இது அவங்களுக்கு தேவை இருக்கிறதெல்லாம் வாங்கிட்டு வந்து நிறையா ஃப்ரூட்ஸ், அதாவது வந்து நம்ம பாடிக்கு தேவையாக இருக்கிற அளவுக்கு நீர் சத்து கொடுக்குற அளவுக்கு நம்ம வாங்கி எடுத்துக்கலாம். இந்த முலாம்பழம், தர்பூசணிக்காய், வெள்ளரி பிஞ்சு இதெல்லாம் வாங்கி ஆல்ரெடியே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வீட்டில் வச்சுக்கிட்டோம்னா தேவையாக இருக்கும்போது நம்ம அப்பப்போ போட்டு ஜூஸ் குடிச்சிக்கலாம். அதே மாதிரி நாட்டு சர்க்கரை வாங்கி வச்சுக்கோங்க. அது வந்து நம்ம நாட்டு சர்க்கரை இஞ்சி வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம டக்குன்னு புதினா வாங்கி இன்றைக்கி பொடி பண்ணி வச்சுக்கலாங்க. நான் இன்றைக்கி சாயந்தரமாக தான்
மார்க்கெட்டுக்கு போய்ட்டு புதினா கீரை ஐட்டமெல்லாம் வாங்கிட்டு வந்து அது நைட்டில் போட்டு கொஞ்ச நேரம் அந்த தண்ணி வற்றிருந்து ஒரு 2 நாள் இருந்தால் போருங்க. ஒரு நாள் இருந்தால் போதும் இருக்கிற ஹீட்டுக்கு. அப்படியே ஃபுல்லாக காஞ்சிடுது. லைட்டாக கொஞ்சம் அந்த பொடி பண்ணும்போது மட்டும் வெயில் வச்சு நம்ம பொடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அதெல்லாம் இருந்தால் நம்ம புதினா இருந்தால் டக்குன்னு கொஞ்சம் நாட்டு சர்க்கரை தண்ணீர் போட்டு நல்லா பானை வாங்கி வச்சுக்கலாம். இல்லைச்சுன்னா வெறும் இதுலேயே நம்ம வந்து ஃபேன் காற்று இல்லாத இடத்துல கொஞ்சம் ஜில்னஸாக இருக்கிற இடத்துல நம்ம நாட்டு சர்க்கரை போட்டு ஊற வச்சுட்டு அதிலே இஞ்சி கொஞ்சோண்டு தட்டி போட்டு ஊற வச்சுட்டு இப்போ காலையில் எந்திரிச்சோம்னா மத்தியானம் குடிக்கிறதுக்கு எந்திரிக்கும் போதே போட்டு ஊற வச்சுட்டோம்னா இல்லை நைட்டு ஊற வச்சுட்டா கூட காலையில் எந்திரிச்சு அவ்வளோ ஜில்னஸாக இருக்கும். கொஞ்சோண்டு ஒரு துளி லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். அந்த கரும்பு ஜூஸ் குடிக்கிற டேஸ்ட்டுக்கு நான் சொல்கிறேன். லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். இஞ்சி நம்ம பொடி பண்ணி வைக்கிறதும் போட்டுக்கலாம். இல்லை அப்போயே நம்ம ரெடியாக இருந்தால் கூட தட்டி போட்டு ஊற வச்சிடலாம். கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டு நம்ம இன்னும் பண்ணிக்கலாம். ஜீரகம் போட்டு குடிக்காமல் இருக்கிறவங்க நாட்டு சர்க்கரை இருந்தால் போட்டு இஞ்சி தட்டி போட்டு வச்சுட்டு ஒரு லெமனை புழிஞ்சு விட்டு கொஞ்சம் நேரம் நைட்டு போட்டு காலையில் குடிக்கலாம். காலையில் போட்டு மதியானம் குடிக்கலாம். இந்த மாதிரி குடிச்சிட்டு வாங்க பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கரும்பு ஜூஸ் போய் ஒரு ஜூஸ் இன்றைக்கி வந்து 30 ரூபா 40 ரூபா. ஐஸ் போட்டு ஐஸ் போடாமல் இந்த மாதிரி ரேஞ்சுக்கு போகும்போது ஒரு மாதிரியாக இருக்கும். இது நம்ம வீட்டில் வச்சு குடிக்கும்போதும் டக்கு டக்குன்னு முடிக்கிறதுக்கு நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இது ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் நமக்கு. அதெல்லாம் பார்த்து நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாங்க இந்த சம்மரில். பை மக்களே.